सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. மனிதர்கள் வாழற இடத்துக்கு பேரு வீடு, தெய்வம் இருக்கிற இடத்துக்கு பேரு கோவில், ஆலயம், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆலயம், கோவிலுக்கு இன்னொரு பேரு ஆலயம். இந்த ஆலயம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆ லயம். இந்த வார்த்தையை ரெண்டா பிரிக்கலாம். ஆ லயம், ஆன்மா லயமாகின்ற இடம். ஆலயம், லயம் என்றால் இணைகருதல், சேருதல், இதுக்கு பேரு லயம். ஆ என்றால் ஆன்மா, ஆன்மா லயிக்கின்ற இடம். அப்படி இல்லைன்னா ஆன்மா சேருகின்ற இடம், அதுவே ஆலயம். ஒரு கோவிலில் நம்ம போய் நிற்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த விக்கிரகத்தில், கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சக்தியானது நம்மளுடைய ஆன்மாவோட இணைஞ்சி இந்த ஆன்மாவுக்கு தேவையான சக்தி எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து கொடுக்கும். அதுதான் கோவிலுக்குள்ளே போகும்போது நடக்கும். அதனால தான் நம்ம தர்மத்தில் கோவிலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது. இப்போ சின்ன இரும்பு துண்டு இருக்கு, சின்ன சின்னதாக ரவையா பொடியான துகள்கள், இரும்பு துகள், அதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய காந்தம், மேக்னெட், அதை காட்டணும்னா என்ன ஆகும்? அந்த இரும்பெல்லாம் அந்த காந்தத்தில் போய் ஒட்டிக்கும். அதுபோல கோவில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடியது காந்தம் மாதிரியான சக்தி. நாம எல்லாம் இரும்பு போல துகள்கள். அப்படி கர்ப்ப கிரகத்தை எதிர்க்க போய் நிற்கும் பொழுது அங்கே கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சைத்தன்யம் என்ற சக்தி, மந்திரத்தால் உண்டாகிற அந்த சக்தி அங்கே நிறைஞ்சி இருக்கும். அந்த சக்தி என்ன பண்ணோன்னா, நம்ம ஆன்மாவோட எப்படி ஒரு காந்தம் இரும்பு பிடிச்சி இழுத்துக்கிறதோ அதுபோல கர்ப்ப கிரகத்துக்கு எதிர்க்க போய் நிற்கும் பொழுது அங்கே இருக்கிற தெய்வீகமான சக்தி வரக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவையும் தனக்குள்ள கிரகிச்சிக்கும். கிரகிச்சிட்டு தன்னுடைய தெய்வீக குணங்கள் எல்லாம் அந்த இடத்துல தரும். அதனால தான் கோவிலுக்கு போயிட்டு வெளியே வரும் பொழுது மனசுக்கு அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இது காரணம் என்னென்னா இதுதான். கோவிலுக்குள்ளே போகும் பொழுது எவ்வளவோ குழப்பங்கள் இருக்கும், எவ்வளவோ மனசில் வேதனைகள் இருக்கும். உள்ளே போகும்போது நிறைய விஷயங்களை எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போகும். பெரும்பாலானவர்களுக்கு இன்னொரு அனுபவம் கூட ஏற்படும். கோவிலுக்கு போகும் பொழுது, அந்த லைனில் நிற்கும் பொழுது, அந்த கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போகும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் சின்ன லிஸ்ட்டாக இருக்குமா? பெரிய லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் சொல்லணும், இதை கேட்கணும், அதை விட்டுடணும், இதை சொல்லிடணும்னு. கர்ப்ப கிரகத்தாண்ட போகும் பொழுது அப்படியே எல்லாம் மறந்து போயிடும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் நடந்திருக்கு? நிறைய பேருக்கு இது உண்டாகும். அங்கே போகும்பொழுது நம்ம மனசில் ஓடும், அப்படியே இந்த பிரச்சனையை கேட்கணும், அந்த பிரச்சனையை சொல்லணும், இதை பற்றி கேட்கணும், அதை பற்றி கேட்கணும்னு. அங்கே உள்ளே போகும் பொழுது எல்லாம் மறந்து போயிடும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னால், போகிற வரைக்கும் நம்மளுடைய அறிவு மேலோங்கி இருக்கும். அங்கே கர்ப்ப கிரகத்துக்கு கிட்ட போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சக்தியால் ஆன்மா மேலோங்கி நிற்கும், அறிவு அங்கே அடங்கி போயிடும். அதனால்தான் அறிவால் உண்டான கேள்விகள் எல்லாம் அங்கே மறந்து போயிடும். அப்புறம் அங்கேருந்து அப்படி வெளியே வந்த உடனே திரும்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அச்சுச்சோ, இவ்வளோ நினச்சிட்டு போடும், ஒன்றுமே கேட்க முடியல, எல்லாம் மறந்து போச்சேன்னு. அது காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய சைத்தன்யம், அங்கே இருக்கக்கூடிய சக்தி. ஒரு கோவிலுக்கு எப்படி சக்தி உண்டாகுது அப்படின்னால் மந்திரத்தால்.
ஒரு கோவில்ன்றது வீடு அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி இப்படிலாம் உருவாக்கிக்கிறோம். கோவில்ன்றது அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கோவிலை கட்டும் பொழுது, ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது, அந்த விக்கிரகத்துக்கு கீழே என்ன பண்ணுவாங்க? யந்திர பிரதிஷ்டைன்னு ஒன்று பண்ணுவாங்க. யந்திர பிரதிஷ்டை அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான யந்திரங்களை செப்பு, வெள்ளி அல்லது தங்க தகட்டில் அந்த யந்திரங்களை எழுதி என்ன பண்ணுவாங்க? அந்த யந்திரங்களை மந்திரத்தால் உரு கொடுப்பாங்க. அப்படியே எழுதி உடனே வச்சிட மாட்டாங்க. அந்த யந்திரத்தில் இப்போ விநாயகருக்கு அப்படின்னா தனியாக ஒரு யந்திரம் இருக்குது, சுப்பிரமணியருக்குன்னும் போது தனியாக யந்திரம் இருக்குது, அம்பாளுக்குன்னும் போது ஒரு யந்திரம் இருக்குது. அந்த யந்திரங்கள் எல்லாம் எழுதி அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான மூல மந்திரங்களை குறைஞ்சது ஒரு 10,000 முறை படிப்பாங்க. அப்படி படிக்கும் பொழுது, இந்த 10,000 முறை மந்திரம் படிக்கும் பொழுது, அந்த மந்திரத்திலிருந்து வெளிவரக்கூடிய சக்தியானது அந்த எந்திரத்துக்குள்ளே இறங்கும். மந்திரம், வார்த்தை, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம்னால், நம்ம பேசும் பொழுது சாதாரணமான மொழிகளில் அடுத்தவங்களோட பேசும்போது அதிலிருந்து வெளிவரக்கூடியது சப்தம். சப்தம் மாத்திரம்தான் வரும் நம்ம சும்மா பேசும் பொழுது. ஆனால் மந்திரம்னு ஒரு வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது சப்தம் வரும். அந்த சப்தத்தோட கூட ஒரு சக்தி ஒன்று உண்டாகும். சாதாரண வார்த்தைகளை பேசும்போது வெறும் சப்தம் வரும். மந்திரங்களை சொல்லும்போது சப்தத்தோட கூட சக்தி உண்டாகும். அப்படி ஒரு யந்திரத்தை வச்சு மந்திரங்களை சொல்லும்போது அந்த மந்திரத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை இந்த யந்திரம் என்ன பண்ணும்? அது அப்படியே உள்ளே வாங்கி வச்சுக்கும். பேட்ரி இருக்கு இல்லையா, பேட்ரி என்ன பண்ணுது? நம்ம சார்ஜ் பண்ணும்போது அந்த கரண்ட் எல்லாம் உள்ளே வாங்கி வச்சுக்கிறது. அதுபோல் யந்திரம் மந்திரங்களை படிக்கும் பொழுது அந்த மந்திரத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை உள்ளே வாங்கி கிரகிச்சு தனக்குள்ளே வச்சுக்கும். அப்போது அந்த யந்திரம் ஜீவன் யந்திரம் ஆகிடும், உயிர் இருக்கிற சக்தி யந்திரமாகும். அந்த யந்திரத்தை வச்சு அந்த யந்திரத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்க? அப்புறம்தான் விக்கிரகத்தை வைப்பாங்க. நேராக கொண்டு போய் சிலையை வச்சிட மாட்டாங்க. முதல்ல யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த யந்திரத்துக்கு மேலே விக்கிரகம். விக்கிரகம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னால், எந்த ஒரு பொருள் கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கோ அதுவே விக்கிரகம். விக்கிரகம் ஒரு பொருளுக்கு கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குமானால் அந்த பொருளே விக்கிரகம். இந்த யந்திரம் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே விக்கிரகத்தை வச்சு திரும்ப என்ன பண்ணுவாங்க? மந்திரங்களை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க கோவிலில். நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது நம்ம திருப்திக்காக நம்மால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம். ஆனால் கோவிலில் பூஜைன்றது மக்களினுடைய திருப்திக்காக இல்லை, தெய்வத்தினுடைய திருப்திக்காக நடக்கும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்ன நடந்துகிட்டே இருக்கும்? கோவிலில் பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா பூஜைகளுக்கும் மந்திரம்னு ஒன்று உபயோகப்படுத்தும். யாகம் பண்ணாலும் மந்திரம், அபிஷேகம் பண்ணும்போதும் மந்திரம், அர்ச்சனை பண்ணும்போதும் மந்திரம், வேத பாராயணம், இப்படி மந்திரங்களை படிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மந்திரங்களை படிக்கும் பொழுது அந்த மந்திரத்திலிருந்து வெளிவரக்கூடிய சக்தியை அந்த விக்கிரகம், சிலை, அது என்ன பண்ணோன்னா உள்ளே வாங்கி இழுத்து வச்சுக்கும். இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த விக்கிரகத்திலிருந்து அந்த சக்தியானது வெளிப்படும். இப்போ நாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மரத்தை வளர்க்குறோம், தென்னை மரத்தை வளர்க்குறோம். முதல்ல ஒரு 5 வருஷம் 6 வருஷம் என்ன பண்ணுவோம்? நாம் அதுக்கு தினமும் தண்ணி விடுவோம். ஒரு 6 வருஷம் கழித்து அந்த மரம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? நமக்கு இளநீர் என்ற சுவையான தண்ணியை கொடுக்கும். ஒரு மாமரம் ஒரு 5 வருஷம் நாம் தண்ணி ஊற்றி அதை பாதுகாப்போம். அதன் பிறகு என்ன பண்ணும்? அது சுவையான பல பழங்களை தரும். விக்கிரகமும் இதே போலத்தான்.
முதல்ல நாம் கொடுக்குற சக்தியை, மந்திரத்தை உள்வாங்கி தனக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த சக்தியை அப்புறம் வெளிப்படுத்தும். அந்த சக்தி அங்கே குறையாமல் இருக்கணுமன்றதுக்காகத்தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அபிஷேகங்கள் பூஜைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வருது. அந்த குழந்தை வந்த உடனே அந்த உயிரோடு இருக்கிற அந்த அழகான குழந்தைக்கு அந்த உயிர் சக்தி வளரணும்னா மறுநாள்லேருந்து என்ன வேணும்? உணவு வேணும். அதுபோல கும்பாபிஷேகம்ன்றது தெய்வத்தினுடைய சக்தி அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறது. அதன் பிறகு நடக்கிற பூஜைகள் அந்த சக்தியை வளர்த்துட்டே இருக்கிறது. ஆக ஒரு கோவில்ன்றது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் நினைக்கிறது கோவில் தெய்வத்துக்காகன்னு. தெய்வத்துக்காகவும் அதை விட மனிதர்களுக்காகவும். ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த தெய்வீக சக்தியானது நமக்குள்ள இறங்கும் பொழுது நம்ம மனசு, உடம்பு இதெல்லாம் சுத்தமாகும். இதுக்காக தான் நம்ம தர்மத்தில் கோவிலுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. எல்லாரும் நினைக்கிறது கோவில்னா வருஷத்தில் ஒரு முறை போகிறது, திருவிழான்னா போகிறது, ஏதோ ஒரு நல்லது நடக்கும்போது போகிறதுன்னு. அப்படி கிடையாது. உணவு எப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம்? தினந்தோறும் எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு வேளையும் எடுத்துக்கிறோம். தெய்வத்தினுடைய அருள் கூட தினந்தோறும் வேணும். அதுக்காக தான் கோவில் உருவாக்குறது. அந்த வகையில் அம்பாளுடைய பரிபூர்ண அருளோட சகல லோகத்தில் இருக்கிற சகல ஜீவனும் சந்தோஷமாக, சௌரியமாக, ஆனந்தமாக இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிறேன்.